பத்திரப்பதிவு செய்யும் சொத்துக்களின் வழிகாட்டி மதிப்பு வேறுபாட்டு தொகையை தணிக்கை அறிக்கை அடிப்படையில் சார் பதிவாளர் நேரடியாக வசூலிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். பத்திரப்பதிவு செய்யும் சொத்துக்களின் வழிகாட்டு மதிப்பு வேறுபாட்டு தொகை தணிக்கை அறிக்கை அடிப்படையில் சார்பாதிவால் நேரடியாக வசூலிக்க முடியாத மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முத்திரைத்தாள் கட்டணத்தை கேட்டு சார்பாதிவால நேரடியாக நோட்டீஸ் அனுப்புவது சட்டவிரோதம், இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறுவதாக என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லை சேர்ந்த நதீர் பானு உயர் மதுரை அமர்வு ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் வீட்டு மனைக்கான முத்திரைத்தாள் கட்டண பாக்கை செலுத்த கோரி அனுப்பப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்து கட்டண பாக்கி அடிப்படையில் வில்லங்க சான்றிதழில் இடம்பெற்ற குறிப்பில் நீக்க கோரி வழக்கை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் வீடு மனை வாங்கும் போது சொத்தின் வழிகாட்டு மதிப்பு அடிப்படையில் பத்திரங்கள் வாங்கப்பட்டு பதிவுக்கு அனுப்பப்படும். பதிவுக்கு பிறகு இந்த பத்திரங்களை தணிக்கை செய்ய மாவட்ட பதிவாளர் ஆய்வுக்கு அனுப்பப்படும். ஆய்வுக்கு பிறகு ஏதாவது காரணத்தின் அடிப்படையில் வழிகாட்டு மதிப்பில் வேறுபாடு இருப்பதை கண்டறியப்பட்டால் அதை வருவாய் இழப்பாக கருதி அறிக்கை அனுப்பப்படும். இந்த அறிக்கையின் அடிப்படையில் சொத்தை கிரயம் பெற்றவரிலிருந்து பட்டா முத்திரை கட்டணம் வசூலிக்க சார்பதிவு நடவடிக்கை எடுப்பது வழக்கம். ஆனால் கிரயம் பெற்றவர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் அந்த விவரம் சொத்து வில்லங்க சாதனையில் கொடுக்கப்படும். எனவே ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி சார்பதிவாளர் நேரடியாக பற்றாக்குறை முத்திரைத்தாள் கட்டணத்தை கோர முடியாது. அதன்படி தணிக்கை ஆட்சேபனை அடிப்படையில் சார்பதிவாளர் நேரடியாக பற்றாக்குறை முத்திரை கட்டணம் வசூலிக்க முடியாது. இது தொடர்பான வழக்குகளை சார்பதிவாளர் 1899 ஆண்டில் முத்திரைத்தாள் சட்டத்தின் பிரிவு 4 பயன்படுத்தி வழக்கு கோர்ட்டு அனுப்பி நோட்டீஸ் பெறலாம். பின்னர் அந்த அரசு பரிசு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இந்த வழக்கில் தணிக்கை ஆட்சேபம் சுட்டிக்காட்டப்பட்ட பற்றாக்குறை முத்திரை கட்டணத்தை சார்பாக நேரடியாக நோட்டீஸ் அனுப்பியது சட்டவிரோதம், இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறலாம். மேலும் இந்த விவகாரம் குறித்து முடிவெடுக்க பொருத்தமான அதிகாரி மாவட்ட பதிவாளர் தான். எனவே மன்னராட்சி சார்பளித்த நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டது என உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.